கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 145 அதனுடைய 5வது வசனம் சொல்கிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அழகான வசனம் இல்லையா? யாக்கோபுடைய தேவனை தனக்கு துணையாக கொண்டு தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து வாழுகிற மனுஷன் பாக்கியவான் என்று. ஏன் தெரியுமா? அவரை துணையா வச்சுட்டு அவர் மேல நம்பிக்கையை வைத்து வாழ்வின் பாதைகளை நாம் தொடர்ந்து பயணிக்கிற பொழுது நிச்சயமாக நாம் தோற்று போவது இல்லை. இன்றைக்கு நமக்கு துணையாக நாம் யாரை வைத்திருக்கின்றோம்? நன்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மனிதர்களை நமக்கு துணையாக வைத்து கொண்டால் நிச்சயமாக ஒரு நாளிலே நாம் ஏமாற்றப்படுவோம், இல்லையே தோற்று போய்விடுவோம். ஆனால் தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை துணையாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை தோற்று போக விட மாட்டார், தலைகுனிய வைக்க மாட்டார், உங்களை அவர் வெட்கத்துக்கு உட்படுத்த மாட்டார். இதுதான் வேதத்திலே சத்தியமான ஒன்று. வேதத்தில் அழகாக தாவீது சொல்லுவார் இல்லையா, கோலியாத்தை பார்த்து, நீ ஈட்டியோட வருகின்றாய், நீ பட்டயத்தோடு வருகின்றாய், நீர் படைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு என்கிட்ட யுத்தம் பண்றதுக்கு வருகின்றாய். ஆனா நான் யாரை? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை என் துணையாக கொண்டுதான் நான் இந்த யுத்தத்துல நிற்கின்றேன். நிச்சயமா உன்னை என் கையில அவர் ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை வேதத்திலே வாசிக்க முடியும். அப்படியானால் தாவீது தோற்று போகாம ஜெயித்ததற்கு காரணம் என்ன? அவர் யாரோடு சஞ்சரித்தார், யாரோடு நடந்தார், யாரை துணையாக வைத்து கொண்டார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி அவரை துணையாக வைத்து கொண்டதுனால அவர் தோற்று போகாமல் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கோலியாத்தை மட்டுமல்ல பல சோதனைகளை ஜெயித்து வந்ததை வேதத்திலே தொடர்ந்து நாம் தியானிக்க முடியும். கேட்கிறேன் அன்பு ஜனமே, இன்றைக்கு நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே, நமக்கு ஒரு உபத்திரவம் வந்த உடனே, நமக்கு ஒரு போராட்டம் வந்த உடனே நம்ம மனுஷங்க துணையை நாடி போகிறோம் இல்லையா? முதலாவது தேவ சமூகத்தை போய் நாடுங்க. அவர் தான் நமக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண முடியும். நமக்கு தயவு கூட கிடைக்க வேணுமா? மனுஷங்கிட்ட தயவு கிடைக்கணும்னாலும், நமக்கு யாராவது உதவ வேண்டும் என்றாலும் தேவன் நமக்கு அந்த காரியத்தின் வாசல்களை திறந்தால் ஒழிய சுயத்தினால யாருமே நம்மளை தூக்கி விட முடியாது. கர்த்தர்கிட்ட கண்ணீரை வடித்து பொறுத்து சகித்து அவர் மேல நம்பிக்கை வைத்து அவரை துணையாக நீங்க கொண்டு வாழுகிற பொழுது, பிரச்சனையினாலும் பாடுகளினாலும் போராட்டத்தினால கஷ்டப்படுகிற பொழுது உங்களுக்காக பேச, உங்களுக்காக உதவ, உங்களுக்காக யுத்தம் செய்ய கர்த்தர் தம்முடைய தாசர்களை, தம்முடைய ஜனங்களை கொண்டு உங்கள் பக்கம் நிறுத்தி வைப்பார். ஆகையினால் இன்றைக்கு நீங்க எந்த ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை வைத்திருந்தீங்கன்னா வெட்கப்பட்டு போயிருவீங்க. கர்த்தரை முதலிடத்துல வைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, கொடுக்கப்பட்ட கணவன், பிள்ளைகள், உறவுகள் எல்லாமே தேவனுக்கு அடுத்ததுதான். தேவன் இருக்கிற இடத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை மனுஷனுக்கும் உலகத்துக்கும் கொடுத்தீங்கன்னா நம்ம தோற்று போக வேண்டியது இருக்கும். ஆனால் தேவனை துணையாக கொண்டு தேவன் மேல நம்பிக்கையை வைத்து அவரோட நீங்க நடந்தீங்கன்னா, அவரு காட்டுகிற பாதையில நீங்க நடந்து சென்றீங்கன்னா நீங்க தோற்று போவதில்லை. உங்களுடைய முடிவு ஜெயமாக இருக்கும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் எங்களுடைய வாழ்வின் பாதைகளிலே உம்மோடு கூட பயணிக்கின்ற ஒரு ஆண்டவரை, ஒரு வாழ்வின் பாதை எங்களுக்கு தாங்க இயேசப்பா. நாங்கள் சுய புத்தின் மேல சாய்ந்து வாழாம உலக மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து அவங்களோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செயல்படுத்தாம உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களோடு கூட உங்க கையை பிடித்து கொண்டு நடக்கின்ற ஆண்டவரை ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்கே போனாலும் எதை செய்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கின்ற ஒரு நம்பிக்கை எப்பொழுதும் எங்களுக்குள்ள இருக்கும்படி தேவன் தயவு செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, எத்தனை மனிதர்கள் எங்க கூட நின்றாலும் ஆண்டவர் ஒரு ஆபத்தின் மேல எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் எங்க கூட இருந்தீங்கன்னா எங்களுக்கு வேண்டியவர்களை எங்களோட அருகில நீங்க வைத்து அப்பா எங்களை பலப்படுத்துவீங்க அப்பா. அந்த நிச்சயத்தை நம்பிக்கை எங்களுக்கு தாருங்க அப்பா. பக்தன் சொன்னது போல யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல நாங்களும் பாக்கியவான்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
காட் bless you.